அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 21 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு தகவல் கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல், இல்லைனா ஒரு செய்தி சொல்லக்கூடிய ஒரு சேனல்னு சொல்லலாம். இது முழுக்க இன்றைய தகவலை இல்லை இன்றைய செய்தின்னு சொல்லலாம். அதுமாதிரி நம்ம சொல்கிற தகவலில் இன்ஃபர்மேஷனில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, நியூஸ்லேயும் தவறு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாடிஸை இல்லை உங்கள் ஃபைன் ஸ்டாடிஸ்ட்டை இந்த தகவலாம் சரி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவுங்க. நான் ஒரு செபி ஸ்டாடிஸர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு நம்பரை சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட பாஸ் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க செய்தி பகிர்வு இல்லைனா தகவல் பரிமாற்றம் தான். அதுமாதிரி நம்ம சேனல் டெய்லி டெய்லி நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ உங்களுக்கு டெய்லி உடனுக்குடனே அந்த தகவல் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம சேனல் டெய்லி உங்களுக்கு பயன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது டிவிடெண்ட் ஷேர், அதுமாதிரி ஒரு போனஸ் அறிவிச்ச ஒரு ஸ்டாக்கோட ரெக்கார்ட் டேட்டாக மாற்றிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ், அப்கமிங் போர்ட் ஆஃப் டேட்டஸ் மீட்டிங், அதுமாதிரி என்னென்ன பைபேக்லாம் இப்போ ஓப்பனாக இருக்குங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் வருஷப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது KRBL லிமிடெட், 294 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 4 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 1.25%. இதற்கான ரெக்கார்ட் டேட் தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 செப்டம்பர் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. KRBL லிமிடெட். ஏசியன் ஹோட்டல்ஸ் ஈஸ்ட் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 130, 2 ரூபா 50 டிவிடெண்ட். டிவிடெண்டில் கிட்ட 2% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் 6 செப்டம்பர். செக்டர் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டில் இருக்காங்க. ஏசியன் ஹோட்டல்ஸ் ஈஸ்ட் லிமிடெட். லுவாருக்கா மீடியா அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட், 4 ரூபா 76 கரண்ட் ப்ரைஸ், ஒரு பெனி ஸ்டாக்கு. அதுமாதிரி பெனி ஸ்டாக் ரேஞ்சில் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. 2 பைசா ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. இதற்கான ரெக்கார்ட் 9 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. டிவிடெண்டில் ஒரு 0.5% கிட்ட வருது. அதுமாதிரி இந்த கம்பெனியோட ரைட் இஷ்யூ இப்போ ஓப்பனாக இருக்குது. நீங்கள் ரைட் இஷ்யூ இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா ரைட் இஷ்யூலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது இப்போ ஓப்பனாக தான் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. லுவாருக்கா மீடியா அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட். நிதின் ஸ்பின்னர்ஸ் லிமிடெட், 429 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 2 ரூபா 50 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 0.5%. ரெக்கார்ட் 9 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 6085 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 13 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 0.25%. ரெக்கார்ட் 18 செப்டம்பர் 2024. செக்டர் அதர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. சால்பி லிமிடெட், 273 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 1 ரூபா 20 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 0.5%. இதற்கான ரெக்கார்ட் 19 செப்டம்பர். செக்டர் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. சால்பி லிமிடெட். எமரால்டு ஃபைனான்ஸ் லிமிடெட், 74 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 10 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் ஒரு பேருக்கான டிவிடெண்ட். இதற்கான ரெக்கார்ட் 23 செப்டம்பர். செக்டர் NBFC, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 5362, 17,000 கோடியே 80 லட்சம், கிட்டத்தட்ட 17 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காண்டில். நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸு இயரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் 44% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதேமாதிரி குவார்ட்டர்லையும் வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு, 64%. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா குவார்ட்டரில் ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு, செலவு அதிகரிச்சிருக்கு. அதனால் ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி அதர் இன்கமில் வேரியேஷன் தான். அந்த 2 காரணத்தினால தான் இயர் குவார்ட்டர் ரெண்டுலையுமே பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 18 கோடி இந்த குவார்ட்டரில் வெளியே போயிருக்கு அதர் இன்கமில். ஸோ அதனால தான் இந்த வீழ்ச்சி. இல்லைனா ஓரளவுக்கு ஓகேவான இல்லை கொஞ்சம் டவுனான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டவுன் தான். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 60 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 1.25% கிட்ட வருது. அதுமாதிரி ரெக்கார்ட் டேட் நம்ம வீடியோவில் கூடிய வரும். இந்த பேமெண்ட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்னது ஆகஸ்ட் மாதம் 21 இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 25 டிசம்பரில் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க, அந்த டிவிடெண்ட் வரல அந்த டிவிடெண்ட் வரலன்னு. பார்த்தீங்கன்னா கம்பெனி இப்படி தான் ரொம்ப லேட்டாகவும் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க இன்னும் ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணல. ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு மேபி இன்னொரு 1 மாதம் கழிச்சு வேணால் அனௌன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்க பேமெண்ட் பண்ண டேட்டை மட்டும் 25 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் பார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க. நம்ம ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் லிமிடெட். கார்மெண்ட் மந்த்ரா லைஃப் ஸ்டைல் லிமிடெட், 6 ரூபா 84 கரண்ட் ப்ரைஸ், ஒரு பெனி ஸ்டாக் ரேஞ்சில் தான் இருக்குது. அதுமாதிரி போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. 1:1 ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. முதல்ல ரெக்கார்ட் 23 ஆகஸ்ட்னு சொன்னாங்க. இப்போ அதை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. புதிய ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 3 செப்டம்பர். ஸோ எக்ஸேட்டும் 3 செப்டம்பர். அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் தான் இந்த போனஸ் கிடைக்கும். ஸோ கம்பெனி இப்படி தான் அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி இந்த சில கம்பெனி மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த கம்பெனி மாற்றிருக்காங்க. இதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர் அன்றைக்கி ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது அந்த 23 ஆகஸ்ட்டில். அந்த காரணத்தினால நாங்கள் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்பரல்ஸில் இருக்காங்க. நம்ம கார்மெண்ட் மந்த்ரா லைஃப் ஸ்டைல் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்க ஜென்சால் இன்ஜினியரிங் லிமிடெட், 944 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 40 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு.
கொடுத்தது ஒரு லீடிங் டெக்ஸ்டைல் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. விஷ்ணு சூர்யா ப்ராஜெக்ட் இன் அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் 374 ரூபா கரண்ட் பேஸு. 123 கோடியே 34 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது JWIL VKM CPLன்னு போட்டிருக்காங்க, ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லர்ஷன் டர்போ LNT லிமிடெட் கரண்ட் பேஸ் 3596. இவங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் ஆர்டர் கிடச்சிருக்கு. லார்ஜ் ஆர்டர்னு சொன்னால் 2500 கோடியிலேருந்து 5000 கோடிக்குள்ளே. இதை கொடுத்தது யார் பார்த்தீங்கன்னா சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், சிட்கோ. மும்பையில் உள்ள சிட்கோ தான், நவி மும்பையில் உள்ள சிட்கோ தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க லர்சன் டர்போக்கு. ப்ரீமியர் ரோட் லைன்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 137, 20 கோடியே 7 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது நிறைய கம்பெனி. எல்லாத்தோட மொத்த மதிப்பு தான் 20 கோடியே 7 லட்சம். அடுத்து நான் பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதான் போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு வந்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது SP கேபிட்டல் ஃபைனான்சிங் லிமிடெட் 56 ரூபா கரண்ட் பேஸு. 27 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவெண்ட் கொடுத்து 3 போன்னு சொல்கிறாங்க. டிவெண்ட் அறிவித்தால் அதற்கான ரெக்கார்ட் வந்து 4 செப்டம்பர்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்டும் தராங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் 75 பைசா. ஸோ 75 பைசா 50 பைசா அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் ஒரு ரூபாயும் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் இந்த ஸ்டாக்கு 20 ரூபாயில் இருந்த ஸ்டாக்கு. அப்போலாம் ஒரு ரூபா டிவிடெண்டுங்கிறது நல்ல டிவிடெண்டாக இருந்துச்சு. பட் இப்போ 56 ரூபா ஆகிட்டு. ஸோ டிவிடெண்ட் வந்து கொஞ்சம் டிவிடெண்ட் வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அம்மிங் பேர்ட் எஜுகேஷன் லிமிடெட் 1038 ரூபா கரண்ட் பேஸு. 3 செப்டம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து முன்னெடுப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. அது 1, 2 இல்லை 5 என்னங்கிறத போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த ஸ்டாக் வந்து SME கேட்டகரி ஸ்டாக்கு. ஸோ லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 250 குவான்டிட்டி, அது குறைஞ்சி பை செல்லிங் இல்லை. செக்டர் வந்து எஜுகேஷனில் இருக்காங்க, அம்மிங் பேர்ட் எஜுகேஷன் லிமிடெட். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பனாக இருக்க பைபேக்கு TTK பெஸ்டிஜோட பைபேக் வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது. கரண்ட் பேஸ் 980, இவங்க 1700 பைபேக் பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி 21 ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா 27. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பைபேக் அப்ளை பண்ணணும். உங்கள் ஜீரோதா புரோக்கரு இல்லை உங்கள் புரோக்கர் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா பைபேக்கில் அப்ளை பண்ணுங்கள். அதுமாதிரி ஸ்மால் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 120 ஷேர் வச்சுருந்தா 11 ஷேர் அவங்க திரும்ப வாங்கிடுவாங்க. இதே ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 96 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் அவங்க வாங்குவாங்க. ஸோ ரேஷியோலாம் பார்க்காதீங்க, உங்களோட இருக்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். தேவையானதை எடுத்துகிட்டு மீதி அவங்க கொடுத்துருவாங்க. அடுத்து அதேமாதிரி செரா சானிடரி வேர் லிமிடெட் 9797 ரூபா கரண்ட் பேஸு. ஸோ இவங்க ஆல்ரெடி பைபேக் அறிவிச்சிருந்தாங்க. 12,000 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. நல்ல ஒரு சூப்பரான பைபேக்கு. இந்த பைபேக் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது. 22 ஆகஸ்ட்டில் ஓப்பன் ஆகி 28 ஆகஸ்ட்டில் க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்களும் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பைபேக்கில் நம்ம தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காலாம் போகாது. ஸோ இவங்க கேட்டகரி பார்த்திங்கன்னா ஸ்மால் ஷேர் ஹோல்டருக்கு 22 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் அவங்க பைபேக்கில் வாங்குவாங்க. அதேமாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் 135 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஷேர் அவங்க பைபேக்கில் வாங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கையில் 1 ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அவ்வளோத்தையும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1 ஸ்டாக் இருந்தால் அது பெரும்பாலும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள். தேவையானது இருந்தால் அவங்க எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பைபேக்லாம் இப்போ ஓப்பனாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுன்னா இந்த டேட்டுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுமாதிரி நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சில கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல லேட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு காரணம் என்ன, டைம் இல்லை, ப்ளஸ் அதை பற்றி எனக்கு தெரியல. ஸோ எந்த கமெண்ட்டுக்கும் எனக்கு பதில் தெரியுமோ அதுக்கு உடனே பதில் சொல்லுவேன். சில கமெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இன்றைக்கி ஒரு நாள் பதில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. பட் டார்கெட் மட்டும் கேட்காதீங்க, அது மட்டும் எனக்கு சுத்தமாக தெரியாது. எந்த ஸ்டாக் மேலே போகும், எந்த ஸ்டாக் எங்கே போகும், இதை வாங்கலாமா விற்கலாமா, இது கேள்விக்கு மட்டும்தான் எனக்கு பெரும்பாலும் பதிலே தெரியாது. ஸோ இது போல் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.